எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வெறும் மிளகாப்பொடி, பெருங்காயப்பொடி, கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. தென் கொத்தமல்லி அலம்பி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு வாணலி போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்கங்க. போட்டுட்டு அந்த தக்காளியை நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போது அந்த வாணலியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணுங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ வதக்கி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் போனோன்னா அந்த மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி போட போகிறோம். எப்போவுமே இந்த சட்னிக்கு அவ்வளோ உப்பு பிடிக்காதுங்க. ஸோ உப்பு ஒரு பாதி போடுங்க, மீதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பத்தலைன்னா அரைக்கும்போது போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் போயிட்டு சுருளை வதக்கியாச்சு இந்த தக்காளியை. இப்போ நம்ம அந்த கொத்தமல்லி இருக்குல்லங்க, அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வதக்குனதில் போட போகிறோம். கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 2 வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த கொத்தமல்லியை அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது இது ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. இப்போ மிக்சியில் ஆறினவுடனே போட்டாச்சு. போட்டுட்டு அரைச்சாச்சு. அந்த வாண்டி அலம்பின தண்ணி அதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதையே நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அப்படியும் வாண்டியில் பாக்கி இருந்ததுன்னா அதை ரசத்துக்கு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் போடலை. இப்போது இந்த அரைச்ச சட்னியை ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு போடுங்க. அந்த கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா உளுத்தம்பருப்பு செவக்கிற வரைக்கும் வருங்க. தென் உளுத்தம்பருப்பு செவந்த உடனே கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சட்னியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. காரமாக நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். Give your feedback. Thank you all for your support.